சார் பிஜேபி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்றாங்க, அதிமுக டைரக்ட் டீலிங்ல அப்படி அவங்க சீட் வாங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான் தயாரிப்பு திரைக்கதை வசனம் இயக்க டைரக்ஷன். எதுக்கு அவசரப்படுறீங்க? என்னன்னா எல்லாமே இப்போ நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரப்போகுது. இப்போ தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கட்டமாக வந்து காய் நவுத்திட்டு இருக்கோம். இப்போ அதனால வந்து அப்ராப்ரியேட் டைம்ல எல்லாம் தெரிய வரும். அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால இப்போது பார்த்து எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை, 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம், அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம், அது வந்து வெளிப்படையே வராது. ஓகே, அது நீங்களும் நானும் வாங்க, அவர்கிட்ட போய் கேட்போம் உங்க கோபம் குறைஞ்சிதா இல்லையான்ட்டு. எப்போ வரீங்க சொல்லுங்க, போய் வேணா உங்க கோபம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். ஆமா, இல்லை இப்போ அது குழு போட்டிருக்காங்க. இப்போ இந்த குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிலவுகின்ற இந்த எதோச்சதிகார ஆட்சியினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதரவாளர்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள், தொழில் துறையில் மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலை, அது வந்து ஒரு ஊழல், லஞ்சம், இதெல்லாம் தலைவிரித்தாடுது. தமிழ்நாடே வந்து போதை கலாச்சாரத்தில் ஊறிருக்கு. இதெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் கண்டிப்பாக வந்து தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இருக்கும். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிற அளவுக்கு, அதாவது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சின்னும் போது இந்த 5 வருஷத்துல 3 மாசம் வந்து 5 வருஷம் ஆயிப்போகுது. இந்த 3 மாசத்துல கோபாலபுரம் குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருது. மீதி பார்த்தா பட்டி தொட்டியில் இருக்கிற குப்பை, முனுசாமி, சுப்பன் அவங்க குடும்பம் எல்லாம் பார்த்தா நடுத்தரு தான் போயிருக்குது. அதனால கோபாலபுரத்து கொடுமைகள், கோபாலபுரத்து பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில் போகாம இல்லையா, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறது, இதன் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை இருக்கும். இல்லை, அதாவது சிறுபான்மையினர் மக்கள் இந்தியாவில் உலகம் எங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அந்தந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பான கடமையும் கூட. ஏன்னா நம்முடைய இந்தியா பொறுத்தவரை ஒரு மதச்சார்பின்மை, அதாவது ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே இருக்குது. எனவே ஒரு வேற்றுமை பார்க்காமல், வேறுபாடு பார்க்காமல், ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி பார்க்காமல், எல்லோருக்குமே அந்த வந்து ஒரு சம உரிமை என்ற அடிப்படையில் அதை சமத்துவம் கொள்வதுதான் ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய கடமை இருக்கு. அது வந்து யார் வந்து அந்த சமத்துவம் வந்து பார்க்காம, அதே போல ஒரு சிறுபான்மையின மக்களுடைய அந்த உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயங்கள் வந்தா கண்டிப்பா அது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெரிவித்து, அது என்ன பிஜேபி இருந்தா இல்ல காங்கிரஸ் இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். நாடாளுமன்றத்தில் கொண்டு வரையில அதிமுக அதுக்கு ஆதரவா வாக்களிச்சு இந்துக்கள் பேசுறாங்க. நீங்க ஏங்க பழைய கதையை பேசுறீங்க? சரிதானே? இப்போ லேட்டஸ்ட் என்ன அந்த கரண்ட் நியூஸ்க்கு வாங்க. இப்ப அவங்க பிரச்சாரம் பண்ண நான் கவுண்டர் பிரச்சாரம் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் அதாவது யாரு வந்து இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள், யாரு கிறிஸ்தவ சமுதாய சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள், யார் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள், யார் வந்து இஸ்லாமியருக்கு எதிரிகள், உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று யார் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பார்த்தா திமுக தான் இஸ்லாமியருக்கு எதிரி. என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? எங்க ஆட்சியில் என்னென்ன செஞ்சோன்னு எங்களால பட்டியல் போட முடியும். கிறிஸ்துவ சமுதாய மக்கள் எங்க ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம், அம்மா காலத்து தலைவர் காலத்துல என்னென்ன செஞ்சோன்னு சொல்ல முடியும். ஆனா திமுக சொல்ல முடியுமா? வெறும் வந்து பார்த்தா கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஏற்பாடு பண்றாங்களா, போய் சாப்பிட்டு வர்றது தான் வேலை. இஸ்லாமியர் வந்து ரமலான் நோன்பு திறக்க நிகழ்ச்சி இவங்க கட்சி சார்பாக நடத்த மாட்டாங்க, வேற ஒரு கட்சி நடத்தும், இல்ல வேற ஒரு அமைப்பு நடத்தும். அதுல போய் வந்து ஒரு கஞ்சி குடிச்சிட்டு வந்து இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறது தான் ஒரே விஷயம் அது. அதனால கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து காலம் பதில் சொல்லும். ஓகே.